உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. இந்த பையன் தான் வெளியூர் போயிருக்காங்க, அது வரைக்கும் வீட்டுல ஆடி கூட இருக்க வேண்டியதானே. அவர் வீட்டுல இல்லங்கிறதுக்காக நான் வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? காலேஜ்ல வேலை இருக்குங்க. இதுக்குதான் அவங்கிட்ட அப்பவே சொன்னேன், வீட்டுல அடக்க ஒடுக்கமா இருக்கிற பொண்ணா பாருடான்னு. சொன்னா கேட்டானா அவன்? சரியான திமிரு பிடிச்சவன். ஏய், ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு வீட்டுல அடக்க ஒடுக்கமா இருக்கிற பலிய பாரு. அத்தை, நான் படிச்சதே வேலைக்கு போறதுக்காக தான். என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வீட்டோட அடங்கி இருன்னு அர்த்தம். அன்னைக்கு என்ற பையன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன என்னெல்லாம் பேசினேன். எப்படி குடலை உருவி மாலையை போட்டுருவியா? என்ன வீட்டை விட்டு துரத்திடுவியா? யார் வீட்டுல இருந்து யார் துரத்துறது? அத்தை, அது சும்மா ஒரு பேச்சுக்கு. அவர் ஏதோ விளையாட்ட பண்ண விஷயம், அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. சாரிங்க அத்தை, அது பேசிட்டு எனக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க. உன் மன்னிப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இப்பதான் புரியுது, என்ற பையன் இல்லாத யாருமே இப்படி மினிக்கிட்டு போறேன்னா. நிச்சயமா அன்னைக்கு அந்த கோயில பார்த்து பேசினியே, அவனை பாக்குறதுக்காக நான் போறேன். என்னங்க இப்படிதான் பேசுறீங்க? இப்படி அபாண்டமான என்ற மேல பழிய போடாதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் காலேஜுக்கு தான் போறேன். யாரு அபாண்டமா பழிய போடுறான்? எனக்கு தெரியாது உன்னை பத்தி. யாருக்கு தெரியும்? வெளியே வர வச்சு பேசினா மாட்டிக்கு போன்னு காலேஜ் வர சொல்லிப்பியாட்டு இருக்குது. அதான் இப்படி வேக வேகமா கிளம்பி போற. அத்தை, இந்த மாதிரி தப்பாலாம் பேசாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவர் என்று கூட படிச்சவர், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நம்பிட்டேன். அப்புறம் எனக்கு நீ காலேஜுக்கு போறேன்னு இப்ப துடிச்சிட்டு நிக்கிறியாமா? உள்ள போக வேண்டியதானே? நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகலங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் போய்க்கிறேன். போதுமா? இப்படிலாம் இனிமே பேசாதீங்க. ஆலாவாச்சே, இங்க என்ன பண்றாரு? ஹாய். நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அட என்ன விடுங்க, நீங்க என்ன இங்க விழுந்து வாரி இருப்பீங்க போல. நான் கீழே விழுந்து வாரினதை பார்த்துட்டு ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி இப்படி பல்ல காட்டிட்டு விசாரிக்கிறீங்க. ஒருத்தங்க கீழே விழுந்து வாரிட்டா அவங்களை பார்த்து பல்ல காட்டக்கூடாது. ஐயோ, அடிபட்டுச்சோன்னு அக்கறையை கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி சிரிக்கிறீங்க. தயவு செஞ்சு கடுப்பு கிளப்பாம கடல போங்க. சரி, எனக்கு இப்படி கோவப்படுறீங்க? விடுங்க. உங்களை பார்த்தாலே அடி எதுவும் பட்ட மாதிரி தெரியல, அதனாலதான் சும்மா சிரிச்சுட்டே கேட்டுட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. சரி, நானும் ரொம்ப நேரமா ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு வண்டி இந்த பக்கம் கிராஸ் ஆன மாதிரி தெரியல. அதுவா, இந்த பக்கம் ஆட்டோ எதுவும் வராது. வரதா இருந்தா கேப் புக் பண்ணிட்டு தான் வரணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது வண்டி ஒரு சில நேரம் போகும், அதுல வேணா லிஃப்ட் கேட்டு போயிடலாம். ஆமா, உங்களுக்கு எதுக்கு ஆட்டோலாம்? பக்கத்துல தான் எருமாடு கணக்குல இவ்வளவு பெரிய பைக் நிறுத்தி வச்சிருக்கீங்களே. கீழே விழுந்ததெல்லாம் பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போற வரவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டாலும் சேரா இருக்கிறதுனால ஏத்திக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த காலத்துல எல்லார்கிட்டயும் மனிதாள் மனமே செத்து போச்சு. சரி, இந்த ஆபீஸ்க்குள்ள வாங்க, இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதோ நீ கட்டி விட்ட ஆபீஸ் மாதிரி உள்ள கூப்பிடுற. இதை நான் கட்டின ஆபீஸ்லாம் இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட ஆபீஸ் தான். உள்ள வாங்க. ஏய், நான் எப்படி இருக்குன்னு தெரியுதுல, இப்படியே உள்ள வந்தனா கேவலமா பாப்பாங்க. மத்தவங்க பாப்பாங்கன்னு யோசனை பண்ணா வாழவே முடியாது. அதுவும் கரெக்ட் தான். சரி, உங்க ஃப்ரெண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வாங்க, உள்ள போய் வாஷ்ரூம் இருக்கு, வாஷ் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புவீங்களா? ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அட என்னங்க முருகா, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? முருகா இல்ல, பாலா. பால முருகன். ஒழுங்கா பாலான்னு கூப்பிட வேண்டியதானே? அது என்ன எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா முருகா முருகாங்கிற? அது என்னமோ தெரியல, உங்களை பார்க்கும்போது நான் கும்புற அந்த முருகனே நேர்ல வர மாதிரி இருக்கு. இருக்கும். ஒழுங்கா என்ன பாலானே கூப்பிடு. சரிங்க பாலா, உங்களை பாலானே கூப்பிடுறேன். சரி, வாஷ் பண்ணியாச்சு, கிளம்பலாமா? நான் புக் பண்ண கேபும் வந்துருச்சு, அதுலயே போயிடலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டு கிளம்பிக்கிறேன், நீ கிளம்பு. அன்னைக்கு நான் நடுரோட்ல நின்று ஹெல்ப் கேட்கும் போது யாருமே வந்து உதவி பண்ணல, நீங்க தானே வந்து நின்னீங்க. அதுக்கு பதிலா இதை நினைச்சுக்கோங்க. ஓ, இதுக்கு பேர் தான் உதவிக்கு உதவியோ? அப்படி கூட வச்சுக்கலாம். சரி, போலாமா? போலாம். ஏய், பாத்து. ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என்னாவினியே தேவி, ராஜராஜ சோழன் எனையாலும் காதல் தேசம் நீதான். என்னடா நடக்குது இங்க? ஏய் ரதி, இவர் ட்ரெஸ் முழுக்க சேர் ஆயிடுச்சுன்னு வாஷ் பண்ண கூட்டிட்டு வந்துட்டு இப்போ கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேன். என்னடி உளறிக்கிட்டு இருக்கேன்? நான் எங்க கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேன்? ஆத்தி, ஆமா, சாரி பாலா. இட்ஸ் ஓகே. சரி, போலாமா? வெளியே கேப் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்க போங்க, முதல்ல நான் வந்துடுறேன். சரி. பாலா, விடுங்க. டேய், என்னடா பண்ற? சாரி. இடி, தெரிஞ்சவரை சேர் ஆயிடுச்சுன்னு கூட்டிட்டு வந்தேன், இங்க வந்து பார்த்தா கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேன். உண்மையை சொல்ல, தெரிஞ்சவரா இல்ல லவ்வரா? அட நீ வேற ஏண்டி, கோவில வச்சு மேரேஜ் பிரேக் பண்ணி ஒருத்தங்கிட்ட அடி வாங்கினல, அது வேற யாரும் இல்ல, இவர் தான். ஓ,
அது இவர்தானா? இவரே தான். அதுக்கப்புறம் ஒரு முறை எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதான் பதிலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன். சரி சரி, என் ஃப்ரெண்டோட ஆபீஸ்னு சும்மா புரடா விட்டுருக்கேன். அவர் ஒன்றரை ஆபீஸ் நினைச்சிட்டு தான் இருக்காரு. ஓனர் இன்னும் வரலல்ல. இப்ப வர நேரமாச்சு. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, சீக்கிரம் வெளியே கிளம்ப. சரிடி, சரி நான் போயிட்டு வரேன். என்றி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி வெறுமை ஆட்டிக்கிட்டு வந்திருக்கேன். நான் போறதுக்குள்ள அது தீந்து போச்சுடி. வேற யாரும் வாங்கிட்டாங்க போல. இதுக்கு தான் உன்னை முதல்லயே போக சொன்னேன். இன்னைக்கு நாளே ஓடாது. சரி விடுடி, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. சூடாறதுக்குள்ள இந்த பாஸ்தாவையாவது வாய்க்குள்ள போடுவோம் வா. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். இது ஆறி போனாலும் கேவலமா இருக்கும். சரி வந்து உட்காரு. மகா, மீனா கேண்டீன்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. எப்படியும் உனக்காக தான் கேட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு வாங்கிக்க தெரியும். உன்ற வேலையை பாரு. உனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பிடிக்கும்ல, அப்படியே வேணுங்கிற. நல்லவ மாதிரி நடித்து அவ மனசை கெடுக்க பாக்குறியா? அர்ஜுன் கிட்ட சொன்னேன்னு வையேன், நீ தொலைஞ்சேன்னு நினைச்சுக்கோ. இவ ஒருத்தி. அன்னைக்கு இவ மாட்டிருந்தானா ஃபர்ஸ்ட் இவ கதை க்ளோஸ் ஆயிருக்கும். எப்படியோ தப்பிச்சிட்டா. எப்படியும் நம்ம கிட்ட மாட்டாமே போயிருவா. அன்னைக்கு பாத்துக்கலாம். இப்போதைக்கு மகாவை சமாதானப்படுத்துவோம். என்ன சத்யா, எதையும் யோசிக்கிற மாதிரி இருக்கு? நான் என்னத்த பெருசா யோசனை பண்ண போறேன். மகாவோட மனச மன்னிப்பு கேட்டு எப்படி மாத்தலாம் தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி மகா, நான் செஞ்சது பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிரு. நீ மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். நான் மன்னிச்சிட்டேன்னு வார்த்தையால சொல்லாது கூட பரவாயில்ல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை மட்டும் வாங்கிக்கோயேன். அவ அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது உனக்கு தெரியல அவ உன்னை மன்னிக்க தயாரா இல்ல. இங்க இருந்து கிளம்ப போறியா இல்ல அர்ஜுன் சீனியர் கூப்பிட்டு உன்னை அடி உத வாங்கி கொடுக்கவா? வேணாம் மீனா, நானே போயிடுறேன். மகா என்ன மன்னிக்க தயாரா இல்லைங்கும் போது இங்க இருந்து என்ன பண்றது? நான் போறேன். சத்யா ஒரு நிமிஷம். மகா, போருக்கு நின்னுட்டு கூப்பிடுறேன். அவனை விட்டு தொலை. அவன் செஞ்ச தப்ப தானே உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான்ல. இதுக்கப்புறமா அவனை நான் மன்னிக்கலைனா நான் மனுஷே கிடையாது. அதுக்காக அவனை மன்னிச்சு அவன் கூட ஃப்ரெண்டா பழக போறியா? வேணாம் மகா, தேவையில்லாத வம்பல நீயே மாற்ற பாத்துக்கோ. ஃப்ரெண்டெல்லாம் ஆக போறதில்ல. அவன் சாரியை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க போறேன். எனக்கு என்னமோ இது சரியா படல. அப்புறம் நீ பாத்துக்கோ. என்னாச்சு மகா, கூப்பிட்ட? அது ஒண்ணுமில்ல, உன்ற தப்ப நீயே உணர்ந்துட்ட. இதுக்கப்புறமும் உன்னை மன்னிக்கலைனா நான் மனுஷே கிடையாது. அதான் உன்னை மன்னிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, உன்னை மன்னிக்க மட்டும் தான் செஞ்சிருக்கேன். உன்னை ஃப்ரெண்டால எனக்கு என்னால ஏத்துக்கலாம் முடியாது. என்ற அத்தானுக்கும் வீட்டுக்கும் தெரிஞ்ச அவ்வளவுதான், என்ன தொலைச்சிருவாங்க. என்ன நீ ஃப்ரெண்டா கூட அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். என்ன நீ மன்னிச்சிட்டல, எனக்கு இது போதும் மகா. இந்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எடுத்துட்டு போ. அட பொடி மகா. சரி, 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு போங்க. நானும் கிளாஸ்க்கு போறேன். வந்த எங்களுக்கு போகவும் தெரியும். நீ கிளம்பு. முதல்ல இந்த வினோத்தை விட்டு மீனாக்கு ஒரு ஆப்ப வைக்கணும். நீ என்னடி இன்னும் பாத்துட்டே இருக்க? வந்து உட்கார் சாப்பிடலாம். இப்ப சாப்பிடுதான் முக்கியம். நீ பண்றது ஒண்ணும் சரியில்லை மகா. அவங்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இரு. ஏற்கனவே எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டணும்னு உனக்கு தெரியும்ல. அதுல நான் மாட்ட வேண்டியது, ஆனா நீ போய் மாட்டின. அதுல இருந்து இன்னுமே முழுசா நீ மனசளவுல வெளியே வரலன்னு எனக்கு தெரியும். இப்ப அவனை மன்னிச்சிட்டேன்னு வேற சொல்லிட்டேன். இதையே காரணமா வச்சுக்கிட்டு அவன் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து பேசதான் பாப்பான். இடி அப்படி பேச வந்தாலும் என்ன தப்பு இருக்கு? அதான் அவன் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டான்ல. சும்மா மத்த கிளாஸ்மேட் கிட்ட பேசுற மாதிரி என்னன்னு கேட்டுட்டு போவோம், அவ்வளவுதானே. மகா, நீ முன்ன விட ரொம்பவே தெளிவா பேசுற. ஆனா இன்னமும் உனக்கு விவரம் பத்தல. தெளிவா பேசுறதுனால நம்ம அறிவாளியா இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. அவன் காரணம் இல்லாம அப்படி இறங்கி வரமாட்டான். நீ வேணா பாத்துட்டே இரு. அவன் மூலமா நிச்சயமா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரதான் போகுது. அப்படிலாம் எதுவும் வராது. அவனை பாக்குறதுக்கு திருந்த மாதிரிதான் தெரியுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் பக்குவம் பத்தல. நீ இன்னும் வேகலையாதான் இருக்க. சரி விடு, சாப்பிட்டு போட்டு கிளாஸ் ரூமுக்கு போவோம். ஏற்கனவே நேரமாச்சு. அதுதான் முன்னாடியே சொன்னேன். சீக்கிரம் வந்து உட்காருடி, சாப்பிட்டுட்டு போவோம். இந்த நேரத்துல தூங்காம இங்க நின்னு என்ன பண்ற? என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. பசிக்குது சாப்பிடலான்னு போனா சாப்பிடவும் தோண மாட்டேங்குது. ஒண்ணுமே புரியல. ஐயோ, இவ்ளோ பெரிய பிரச்சனையெல்லாம் அசால்ட்டா விடக்கூடாது. எதுக்கும் ஒரு நல்ல டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துரு. ஏன் சொல்றேன்னா கேரளாவுல நிபா வைரஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஏற்கனவே டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இது லவோபியான்னு ஒரு புது வியாதியாம். எப்படியும் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தாச்சுல, அப்புறம் என்ன மருந்து எழுதி கொடுத்து பாரு, அதை சாப்பிட்டு சரியா போயிடும். என்று காய்ச்சலுக்கான மருந்து நான் காதலிக்கிற பொண்ணுகிட்ட இருக்கு. அது அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் கிடைக்காது. நீ வந்து போனால் என் தோட்டம் எங்கும் உன் சுவாச வாசம் வீசும் பூவெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? அர்ஜுன், நீ வந்து போனால் என் வீடு எங்கும் உன் கொலுசின் ஓசை கேட்கும் நாளெல்லாம் கனா வந்தால் மெய் சொல்கிறாய் கண்ணில்
சாரி. உன் பக்கத்துல வந்தா என் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. எப்பவுமே கொஞ்சம் தள்ளியே இரு. மேம்ங்கிற மரியாதை போய் இப்ப வா போன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்? எனக்கு உரிமை இல்லையா? அதெல்லாம் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்க? நெக்ஸ்ட் என்ன பிளான்? கொஞ்ச நேரம் நின்னு காத்து வாங்கியாச்சு. அடுத்து போய் தூங்க வேண்டியதுதான். அட அது இல்ல, காலேஜ் முடிச்சதும் அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கேன்னு கேட்டேன். கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டா போதும். 2 வருஷம் ஒர்க் பார்த்தேன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். அதை வச்சு ஒரு நல்ல ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி அடுத்தடுத்துன்னு போக வேண்டியதுதான். சரி, இப்ப போய் தூங்கு. காலையில காலேஜ் போகணும்ல. கிளம்புறேன். குட் நைட். குட் நைட். அட, போன் எங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டான். இந்நேரத்துல இவனுக்கு யார் மெசேஜ் பண்றது? சச்சா, அடுத்தவங்க போன் பார்க்க கூடாது, ரொம்ப தப்பு. கொடுத்துடலாம். அர்ஜுன்! ஐயோ, கை பட்டுச்சே. தியா கிட்ட இருந்து வாய்ஸ் நோட் வந்திருக்கு. ஹாய் அஜு, என்ன பண்ற? இந்நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன நினைச்சு தூங்காம கனவு கண்டுட்டு தானே இருக்க. ஐ நோ அர்ஜுன், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னதான் என்ன வேண்டாம் வேண்டான்னு எல்லாரும் முன்னாடி ஒதுக்குனாலும் என்ன உனக்கு உண்மையாவே பிடிக்கும். அப்புறம் இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது என்னன்னு தானே யோசிக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, எப்பவும் என்ன ஹோம்லியா ஹாஃப் சாரிலேயே பார்த்துருப்பேன். அதான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கேன். மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வீடியோ சென்ட் பண்ணட்டுமா இல்ல போடுற வீடியோவை சென்ட் பண்ணட்டுமா? நீ என்ன எதிர்பார்ப்பேன்னு எனக்கே தெரியும். நான் அனுப்புறேன். இவன் இவ்ளோ மோசமானவனா? இது தெரியாம இவனை நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒருத்தனையா காதலிக்க ஆரம்பிச்சோம். நல்லதா போச்சு, அவங்கிட்ட இன்னும் நம்ம காதலை வெளிப்படுத்தல. இந்த தியா கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இப்படிப்பட்ட போட்டோஸ் அனுப்புறானா? இவனுக்கு அதுல சம்மந்தம் இல்லாம இருக்கும். பொறுக்கி பொறுக்கி முதல் முறையை அவனை பார்க்கும் போது இவனை எந்த அளவுக்கு நல்லவன் நம்பி இவனை தேடி இவ்வளவு தூரம் வந்திருப்போம். இவன் இப்படி ஒரு கேடு கட்டவனா இருப்பானு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. முதல்ல அந்த தியா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். ச்சே.